نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மனிதனை படைத்து அவனுக்கு சம்பூர்ணமான விளக்கத்தை கற்றுத்தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். பரிபூரணமான சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநெறிகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், திகழ்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த யுகமுடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து வருகின்ற எல்லா உறவுகள் மீதிலும், குறிப்பாக எம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலரட்டும் என்கிற ஒரு உன்னதமான பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவனாய், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவினுடைய கடமையை நிறைவு செய்ய வேண்டும் என்ற உன்னதமான நோக்கங்களோடு அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழுவி இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் அவனுடைய கிருபை என்பதை முதன்மையாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய எண்ணங்களை அல்லாஹு தஆலா பரிபூரணமாக பொருந்திக் கொண்டு அதற்குண்டான சம்பூரணமான கூலியையும் வழங்கி அருள்வானாக என்கிற பிரார்த்தனையை என்னுடைய உரையின் ஆரம்பத்திலேயே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவனாய், உறவுகளே, சகோதரர்களே, மனித உணர்வுகளை பயிற்சி அளிக்கும் உன்னதமான ரமதான் அப்படி என்று சொல்லுகிற ஒரு தலைப்பு இன்றைய என்னுடைய ஜும்மாவினுடைய ஒரு தலைப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கக்கூடிய மாத்திரம் தொடர்பாக சொல்லும் பொழுது மனிதனை நாம் சங்கைப்படுத்தினோம் என்று சொல்கிறான். சங்கைப்படுத்தப்பட்ட மனிதன் அவனுடைய உடம்பினுடைய கட்டமைப்பை பற்றி அல்லாஹ்வுடைய திருமறை சொல்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். திட்டமாக இந்த மனிதனை நாம் மிக அழகான ஒரு கட்டுக்கோப்பிலே படைத்திருக்கிறோம் என்ற அந்த உடலினுடைய அமைப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வெறுமனே இந்த உடலுடைய அமைப்பு என்பது வெறும் சதையோடும் தோலோடும் எலும்போடும் நரம்போடும் சுருங்கிக் கொண்ட ஒன்று கிடையாது. இந்த உடம்பினுடைய அமைப்பு என்பது இந்த உடம்பிற்குள் இருக்கிற ஒரு உன்னதமான ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, உணர்வுகள் என்று சொல்லுகிற ஒன்று. ஒரு மனிதன் அவன் கோபப்படுகிறான், சந்தோஷமாக இருக்கிறான், கவலைப்படுகிறான், துக்கமாக நடக்கிறான். இப்படியான உணர்வுகள் என்பது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆகப்பெரிய அருட்கொடை என்பதை உறவுகளே நாங்கள் முதன்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா அன்-நஹ்லினுடைய 78வது வசனத்தில் சொல்லும் பொழுது,
வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். அந்த அல்லாஹ் உங்களை தாயினுடைய கருவறையில் இருந்து உங்களை வெளியேற்றினான், வயிற்றில இருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். நீங்கள் இந்த உலகத்திற்கு வருகிற பொழுது லா தஅலமூன ஷையா, எந்த ஒன்றும் உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். நல்லது எது என்று தெரியாது, கெட்டது எது என்று தெரியாது, எதை பார்க்கணும் என்று தெரியாது, எதை பார்க்க போனாது என்று தெரியாது. இந்த உலகத்திற்கு வருகிற பொழுது லா தஅலமூன ஷையா, எந்த ஒன்றையும் நீங்கள் அறியாத நிலையில் தான் இந்த உலகத்திற்கு நீங்கள் வந்தீர்கள். அப்போது வஜஅல லக்கும் வஸ்-சம்அ வல்-பஸர வல்-அப்ஸார வல்-அஃஇதா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செவிப்புலனை தந்தான், கேட்கிற ஆற்றலை தந்தான், பார்க்கிற ஆற்றலை தந்தான். உங்களுக்கென்று அந்த உடம்பில் ஒரு மிக பிரதானமான ஒன்றாக அந்த உள்ளத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித உணர்வுகளுக்கெல்லாம் அந்த உணர்வுகளை வெளிக்கொணர்த்துகிற ஒரு மிக முக்கியமான ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே இந்த உள்ளம் என்று சொல்லுகிற ஒன்று. அல்லாஹ் தஆலா இந்த உள்ளம் தொடர்பாக சொல்லும் பொழுது சூரா அஷம்ஸ் என்று சொல்லுகிற அந்த அத்தியாயத்தை படித்து புரட்டி பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா 11 படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். ஒன்றல்ல ரெண்டல்ல சகோதரர்களே, 11 படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். நாமெல்லாம் காலையில் எழுந்தவுடன் பார்க்கிற சூரியன் இருக்கிறதே, அந்த சூரியனின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். அந்த சூரியன் வெளிப்படுத்துகிற கதிர்வீச்சு, அந்த ஒளி இருக்கிறதே, அந்த ஒளியின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். நாமெல்லாம் இரவை பார்க்கிறோம், அந்த இரவு பொழுதின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். பகலை பார்க்கிறோம், அந்த பகல் பொழுதின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். இப்படி ஒவ்வொன்றின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு விட்டு அல்லாஹு தஆலா வ நஃப்ஸி வ மா ஸவ்வாஹா, அந்த ஆத்மா மீதும் உள்ளத்தின் மீதும் அதை செவ்வைப்படுத்திய அல்லாஹ் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு விட்டு சொல்கிறான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அந்த மனிதனுடைய உள்ளத்தில் நாம் கெட்டது எது என்பதையும் எடுத்து காட்டினோம். அதுவே அந்த உள்ளம் இது கெட்டதுதான் என்று உணர்ந்து கொள்ளுகிற தக்வாஹா, அந்த தக்வாவையும் அந்த உள்ளத்திலே நாங்கள் போட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். ஒரு மனுஷனுக்கு எது தவறு என்பதையும் காட்டினோம். இது தவறுதான் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற அந்த பக்குவம் இருக்கிறது, அந்த உணர்வு இருக்கிறது, அந்த உணர்வையும் நாம் இந்த மனிதனுடைய உள்ளத்திலே எடுத்து போட்டோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் சாதாரணமாக நோக்குற ஒரு விடயம் கிடையாது. உடம்பினுடைய ஏனைய ஒரு பகுதியை போன்று கிடையாது உள்ளம் என்பது. உள்ளம் என்பது ஒரு பெருமதியான ஒன்று என்பதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதை இப்படி சொன்னார்கள். இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உடல் அமைப்புகளையோ, இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லாஹு தஆலா பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் எதை பார்க்கிறான் தெரியுமா? உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான். அந்த உள்ளங்கள் அது எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். நாம் செய்கிற அமல்களையும் காரியங்களையும் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் யாருக்கு இறங்க பெற்றதோ அந்த உன்னதமான தூதர் இந்த சமூகத்திற்கு சொன்ன செய்தி அன்பார்ந்தவர்களே, இந்த சமூகத்துக்கு எடுத்துரைத்த செய்தி அன்பார்ந்தவர்களே, நீங்க பாருங்க, சாதாரணமாக நாங்கள் நினைக்கிற ஒரு விடயம் அது எந்த அளவுக்கு பெருமதியான ஒன்று என்பதை அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பிய அந்த செய்தி தொடர்பில் சொல்லுகிற பொழுது நாங்கள் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் சொல்றான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு அருள் செய்து விட்டார். இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். என்ன அருள் தெரியுமா? அல்லாஹ் தூதர்களை அவர்களை சார்ந்து வாழுகிற அந்த மக்களில் இருந்து அல்லாஹ் எடுத்தான். யத்லு அலைஹிம் ஆயாத்தி. அந்த தூதர்களுடைய பணி என்ன? அந்த சமூகத்திற்கு போய் அந்த மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார். வயுஸக்கீஹிம்.
அந்த வேத வசனங்களின் ஊடாக அவருடைய உள்ளங்களை அவர் தூய்மைப்படுத்துவார். அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு அந்த தூதர், அந்த நபி வேதத்தையும் ஞானத்தையும் போதிப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறார். உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கென்று அல்லாஹு தஆலா அனுப்பிய நபிமார்களுடைய பணி என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த உள்ளம் என்பது அவ்வளவு பெருமதியான ஒன்று. சாதாரணமாக என்னுடைய உடம்புல தடுமல் அல்லது காய்ச்சல் அல்லது இருமல் வந்துட்டு என்று சொன்னா, இந்த தடுமல் இருமலுக்காக வேண்டியே நான் கூழ் குடிக்க மாட்டேன், அல்லது இந்த பனிக்குள்ள வெளியிறங்க மாட்டேன். என்ன நான் பாதுகாத்துக் கொள்கிறேன்? உடம்புல வருகிற வருத்தத்துக்கு, நோய்க்கு என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்கிறேன். சுகர் பேஷண்டாக அவர் இருப்பார், ஒரு சீனி வியாதி உள்ள ஒரு மனிதராக இருப்பார். அவர் சீனியை உள்ள உணவுகளை உண்ண மாட்டார். கொலஸ்ட்ரால் இருக்கும், உப்பு கூட சாப்பிட மாட்டார். அவருடைய உடம்புல ஏதாவது வருத்தம் வருகிறது, நோய் வருகிறது என்று சொன்னால் அந்த நோயை அவர் பாதுகாக்கிற, கண்ட்ரோல் பண்ணணும் என்பதற்காக உடம்பை ஒரு மனிதன் பாதுகாக்க முனைகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பு அது எவ்வளவு புனிதமான ஒன்று என்பதை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்கிறான். ஆனால் உண்மையிலேயே இந்த உணர்வுகளுக்கிடையில் அந்த உள்ளங்களையே பயிற்றுவிக்குகின்ற, அந்த உணர்வுகளுக்கு மையமாக செயற்படுகிற உள்ளத்தை அவன் மறந்து விடுகிறான். நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள் மனித சமூகமே, நீங்கள் வைத்திருக்கிற உடம்பு இருக்கிறதே, அந்த உடம்புக்குள் ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. அந்த சதைப்பிண்டம் அது சீர் பெற்று சுத்தமாக இருக்கும் என்றிருந்தால் உடம்பினுடைய எல்லா உறுப்புகளும் தூய்மை அடைந்து விடும். உடம்புல ஒரு துண்டு, ஒரு பார்ட்ஸ், அந்த பாட் அது தூய்மை அடைந்து விட்டால் மொத்த உடம்புமே சுத்தமாக தூய்மையாக மாறிவிடும். அந்த உடம்பினுடைய அந்த பகுதி கெட்டு போய் சீர்குலைந்து அசிங்கத்தோடு பூரித்து போனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபஸதல் ஜஸது குல்லு, அது ஒட்டுமொத்த உடம்பையுமே பாழ்படுத்தி விடும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு ரிமோட், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை இந்த உலகத்தில் யாராலையும் எதுவுமே செய்திட முடியாது. பொருளாதாரம் வீணடிக்கப்படலாம், சூறையாடப்படலாம், சொத்துகள் சுரண்டப்படலாம், ஏனைய செயற்பாடுகள் இல்லாமல் போகலாம், அனுமதி மறுக்கப்படலாம். ஆனால் உள்ளத்தை யாராலும் எதுவும் செய்திட முடியாது. உள்ளத்தை கொள்ளையடிக்க முடியாது, சூறையாட முடியாது. உள்ளத்தை கெடுக்கத்தான் முடியும். அதனால் தான் அந்த உள்ளம் என்பது பெருமதி என்பதனால் தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ற பொழுது அவனுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்க்கிறது கிடையாது. அவனுடைய செயற்பாடுகளை அல்லாஹு தஆலா பார்க்கிறான், அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் அந்த உள்ளம் தொடர்பில் எந்த அளவுக்கு பயிற்சியையும் பாசறையையும் பக்குவத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துஅரதுல் ஃபித்னு அலல் குலூப், மனித உள்ளங்களின் மீது ஃபித்னாக்கள் எடுத்து காட்டப்படும், வந்து வந்து போகும். அது எப்படி வரும் என்று சொன்னா, இந்த பண் பாய் இருக்குது, இந்த பண் பாயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்ணும் ஒரு மனிதன் அந்த பாயில தூங்கி எழும்பினால் அது ஒட்டி கொண்டு வரும் அல்லவா, அது போல அந்த உள்ளத்துல அந்த ஃபித்னாக்கள் வந்து ஒட்டிக்கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த உள்ளம் அதனை உள்வாங்கிக் கொள்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த உள்ளத்திலே ஒரு கருமையான ஒரு புள்ளி விழுகிறது என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். கருமையான ஒரு புள்ளி விழுகிறது என்றார்கள். ஐயோ கல்பின் அன்கரஹா, எந்த உள்ளம் அதனை வெறுக்கிறதோ மறுக்கிறதோ, ஒரு வெண்மையான புள்ளி அந்த உள்ளத்திலே விழுகிறது என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ற பொழுது ஒவ்வொரு பாவமும் நம்மளை வந்து தொட்டு கொண்டு போகும். நாம விரும்பியோ வெறுத்தோ பாவத்தை பார்க்கிற சூழல் உருவாகும்.
அந்த பாவத்தோட என்னுடைய உள்ளம் பழகி போய்விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த உள்ளத்தில் ஒரு கருமையான புள்ளி விடும். அந்த கருத்த புள்ளி எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மனிதனால் நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்து கூட வழங்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். நம்ம பேசுவோமே, எவ்வளவுதான் இவனுக்கு சொன்னாலும் அந்த மனுஷன் புரிகிறான் இல்லப்பா, எவ்வளவு செய்தியைத்தான் எடுத்து சொன்னாலும் அந்த உள்ளத்தில் அது படுகுதில்லை என்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த உள்ளத்தில் அந்த கரும்புள்ளி விழுந்துட்டு என்று சொன்னால் அவனுக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை கூட அவனால் பிரித்து புரிய முடியாது. அதுவே அந்த வெண்ணிற புள்ளி விழுகிற பாவங்களும் பித்னாக்களும் அந்த உள்ளத்தில் வந்து சேருகிற பொழுது அந்த உள்ளம் அதை மறுத்து ஒதுக்கிவிடுமாக இருந்தால் அந்த உள்ளம் வெண்ணிற புள்ளியால் நிரப்பப்படும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அது வெண்ணிற புள்ளியால் நிரப்பப்பட்டால் இந்த வானம் இந்த பூமி இருக்கிற காலம் முதல் கொண்டு அந்த உள்ளத்தை யாராலுமே எந்த அடிப்படையிலும் எந்த ஒரு பிரச்சனையின் ஊடாகவும் அந்த உள்ளத்தை கேவலப்படுத்திட முடியாது. இன்னைக்கு பாருங்க, சாதாரணமா வாழும் பொழுதோ இந்த நோன்பு எனக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன அன்பார்ந்தவர்களே, இந்த உள்ளத்துக்கு தான் முதலாவது அல்லாஹ் சொல்கிறான். இந்த லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்ற நிறைய குர்ஆனிய வசனத்தை நீங்க குர்ஆன்ல பார்த்திருப்பீங்க. நீங்க இறையற்றதாரிகளாக மாறுவதற்காக நாங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சொல்லித்தாரோம், படித்துத்தாரோம், கற்றுத்தாரோம் என்று சொல்லுவது குர்ஆன். அதை போல ஒன்றுதான் இந்த நோன்பு சகோதரர்களே. அதற்கும் அல்லாஹ் தஆலா லஅல்லக்கும் தத்தகூன் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான். நீங்கள் இறையற்றதாரிகளாக மாறுவதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் எங்களுடைய வீடுகள் இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் அலங்கரிக்கப்படுகிறது. நாங்கள் இருக்கக்கூடிய கடைகள் விசாலிக்கப்படுகிறது, அலங்கரிக்கப்படுகிறது. பெண்கள் வீட்டில் ஓரமாக உட்கார்ந்து கொண்டு யூடியூபை ஒன் பண்ணி எந்த புதுசா வந்த பலகாரம் செய்யலாம் என்று யோசனை போகுது. சர்வ சாதாரணமாக புறச்சூழலை தூய்மைப்படுத்தவும் புது புது பொருட்களை செய்து கொண்டு பல உறவுகளை சந்தித்து வரவும் இந்த ரமலான் எங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் கிட்டத்தட்ட அரைவாசி இந்த மாதத்தின் பகுதிகளை கடந்து வந்த நான் என்னுடைய உள்ளத்தில் எழுந்திருக்கக்கூடிய கேவலமான அசிங்கமான மோசமான நடவடிக்கைகளில் இருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொண்ட முறைமைதான் என்ன? பொறாமை, பெருமை, வஞ்சகம், அடுத்தவனுடனான அந்த மோசமான குணாதிசயம் என்னுடைய உள்ளத்தை விட்டு மகந்திருக்க வேண்டுமே. இந்த உலகத்தில் பொறாமையோடு வாழுகிறவன் அவனால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. அவன் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அடுத்தவன் அப்படி இருக்கிறான், அவன் முன்னேறுகிறான், அவன் இப்படி செய்கிறான் என்ற அந்த உணர்வோடு அவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் அடுத்தவன் என்பதை பார்த்து பார்த்து இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அவன் முழுமையாக மறந்துடுவான். அவனை அறியாமலேயே ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், நெருப்பு விறகுகளை எப்படி எரிக்குமோ அது போன்று பொறாமை என்று சொல்லுகிற ஒன்று அந்த குணாதிசயம் உங்களுடைய நல்ல அமல்களை எல்லாம் அழித்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் வாழ்ற நேரம் என்னுடைய உள்ளம் பக்குவப்படலையே சகோதரர்களே. என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த உணர்வு சரியாக வரலையே சகோதரர்களே. அதே போன்று பெருமை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அக்கரப்பத்தில் உடைக்கப்படுற ஒவ்வொரு வீடுகளும் உண்மையிலேயே தேவைக்காக வேண்டி இந்த வீடுல இருக்கிறது போதாது என்பதற்காக உடைச்சு கட்டப்படுகிறதா? கிடையாது. என்ன தெரியுமா நோக்கம்? இந்த உலகத்துல எந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவன் அவன் 4 மாடிகளை கட்டினான், இவனுடைய வீட்டுக்கு முன்னாடி நான் என்னுடைய வீட்டை 6 மாடிகளை கட்டுவன் என்று போட்டிக்கு பெருமைக்கும் பார்க்கிற ஒரு உலகம். உண்மையும் தானே சகோதரர்களே, உண்மையும் தானே. எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் எங்களை அறியாமலேயே மிதமிஞ்சி போகிற காட்சிகளை இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பற்றி சொல்கிறான், ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது என்கிறான் அல்லாஹு தஆலா. அவர்கள் இஸ்லாத்தை வெளியால காட்டிக்கொண்டு தன்னுடைய உள்ளத்தில் அவங்க வெற்றிருந்தது நயவஞ்சகத்தனம், அது குஃபராக இருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க,
சமூக வலைதளங்களை எடுத்து புரட்டி கொண்டு போனா இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் பிள்ளைகளும் எதை தெரியுமா ஸ்டேட்டஸா வைக்காங்க? சர்வ சாதாரணமா குர்ஆன ஒருவன் கையில தந்து இந்த குர்ஆன சரியான முறையில ஓது அப்படி என்று தந்தா நாங்க சந்தோஷமா வாங்கி கொள்றோம். இந்த குர்ஆன திறமாட்டன் அல்லது இந்த குர்ஆன ஓதக்கூடாது என்று ஒருவன் தடை விரிச்சா அவனுக்கு எதிராக நாங்க பேசுறோம். நான் எப்படி எங்களுடைய சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது என்பதை பாருங்கள். கியாமுல் லைல் தொழுகையில ஒரு இமாம் தொழுவிப்பாரு, தொழுகையில குர்ஆன ஓதுவாரு, அதை நக்கலா 4 வார்த்தையை போட்டு மெருகூட்டி ஜோக்கா பகடியா காட்டுற மாதிரி அவர் செய்வாரு. பின்னாடி இருக்கிற மக்களும் சிரிப்பாங்க. இதன நிறைய பேர் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல போட்டு வைத்து அழகு பார்க்கிறார்கள். சமூக வலைதளங்களை பார்த்து கொண்டு சிரிக்கிறார்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லுற வார்த்தையை கொஞ்சம் பாருங்கள். எந்த அளவுக்கு பயிற்சியை, எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமான வார்த்தையை அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் கேட்கிறான், இந்த வேதத்தையும் இந்த அல்லாஹ்வையும் நீங்கள் குன்தும் தஸ்தஹ்ஸிஊன், நீங்கள் அந்த வேதத்தையும் வேத வசனங்களையும் நீங்க நக்கலா பார்க்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். வேத வசனத்தையும் இந்த குர்ஆனிய அத்தியாயங்களையும் நீங்க நக்கலாக பார்க்கிறீங்களா, நீங்க கேலி செய்கிறீங்களா அல்லாஹ் கேட்கிறான். அந்த முனாஃபிக்கின் இடத்துல போய், ஏனப்பா நீங்க இந்த குர்ஆனிய வசனத்தை ரசூலுல்லாஹ்வை நீங்க பொய்ப்பிச்சீங்கன்னு கேட்டால், குன்னா நல்ல அபு, அவங்க சொல்ற வார்த்தை, நாங்க சும்மா விளையாட்டுக்காக செஞ்சோமப்பா, ஒரு பகடிக்காக நாங்க செஞ்சோமப்பா, அப்படி என்று அவர்கள் பேசுகிறார்கள். நல்லா சொல்கிறார் திருமறை குர்ஆனில். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்துல நாங்க வாழ்ற பொழுது சர்வ சாதாரணமா எங்கட உள்ளம் அப்படிப்பட்ட செயற்பாடுகளுக்கு பழகி போயிட்டால் ஈமானுடைய சுவை எங்களுக்கு சரியா தெரியல, அந்த டேஸ்ட் எங்களுக்கு புரியல. அல்லாஹு தஆலா இந்த உணர்வினூடாக இந்த ஒட்டுமொத்த உடம்பையுமே கண்ட்ரோல் செய்றான் என்கிற அந்த உணர்வு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நீங்க பாருங்க, எந்த ஒரு உணர்வு எங்களுடைய உள்ளத்துல வரப்படாதோ அந்த உணர்வு எப்படியெல்லாம் வருகுதுங்கிறத நீங்க கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபஹு. யார் ஒருவர் நோன்பு வச்சிருக்கிறாரு, அவர் நோன்பு வச்சு உண்ணாமல் பசித்திருக்கிறார், குடிக்காமல் தாகித்திருக்கிறார், ஆனால் அவர் கெட்ட செயற்பாடு, கெட்ட வார்த்தைகள், பொய்யான நடைமுறைகளை அவர் விடவில்லை என்றால் அவர் பிடித்திருக்கக்கூடிய நோன்புல பெருமதி இல்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதர். நீங்க பாருங்க, நிறைய இந்த யூடியூப் சேனல் செய்யக்கூடியவர்கள், ஃபேஸ்புக் பேஜ்கள் செய்யக்கூடியவர்கள் கடைகளுக்கு போய் நின்று அதை அந்த ரிவ்யூ பண்ணி ஒரு பொருளை போடுவாங்க. உண்மையிலேயே அந்த பொருள் என்பது அது பெருமதியற்றதுதான் என்று அவனுக்கு தெரியும், அல்லது அந்த பணத்துக்காக, அல்லது அவன் போனான் நாம ரிவ்யூ பண்றதுக்காக போறோம் என்பதற்காக அவன் நல்லதை தாரான் என்று நமக்கு தெரியுது. அத மக்களுக்கு முன்னாடி பொய்ய சொல்லி, இங்க வந்து எடுங்கோ, இதுல இருந்து சாப்பிடுங்கோ, உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு லாபம் என்று சொன்னால் இங்க இருந்து போற மக்கள் என்ன செய்யறாங்க? போறாங்க, அங்க போய் அவனுடைய ரிவ்யூவை பார்த்து அந்த சாமான, அந்த பொருளை வாங்குறதுக்கு போறான். ஆனால் உண்மையில் அந்த பொருள் அந்த தரத்துல இல்லை. இது பொய் இல்லையா சகோதரர்களே? ஏமாத்து வேலை இல்லையா சகோதரர்களே? ஆடை வாங்குறதுக்கு ஒரு ஆடை இருக்கிற ஒரு உடுப்பு கடைக்குள்ள உள்ள போனா இப்பதான் வந்த ஸ்டாக், இப்பதான் கஸ்டம்ல இருந்து கிளியர் பண்ணி வந்திருக்கு, இன்னமும் பொட்டிய உடைக்கல என்றா நம்முடைய இருக்கிற மக்களுக்கு ஆகா உண்மைதானே அப்படி என்று உடுப்பு எடுத்துட்டு வரான். அது உண்மையிலேயே வந்த உடுப்பு இல்லை, எப்பயோ வந்த ஸ்டாக் அவன் இப்ப வந்து பொய்ய சொல்லி விற்கிறோமே. நோம்போட தானே நாம இருக்கிறோம், நம்முடைய நாக்கும் நோம்போட தானே இருக்குது. அப்ப இது எந்த அளவுக்கு பெரிய பாவம்! இந்த உணர்வு எங்களுடைய உள்ளத்தில் வரவில்லை என்றால், மெல்லம் இதா கௌல ஸூர், கெட்ட வார்த்தை, பொய்யான நடைமுறையை விடாதவனுக்கு நோம்புக்கும் எந்த பிரயோசனம் இல்லை என்கிற உணர்வு ஏன் அன்பார்ந்தவர்களே இந்த உள்ளத்துல வந்து இன்னுமே தட்டல்ல. அல்லாஹ் சொல்கிறானே, வலகத் ذرأنا لجهنم كثير من الجن والإنس. திட்ட
திட்டமாக நாம் நரகத்திற்கென்று ஜின் இனத்தில் இருந்தும் மனித இனத்தில் இருந்தும் அதிகமானவர்களை நாங்கள் படைத்து விட்டோம். லஹும் குலூபுன், அவருடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? லா யஃப்கஹூன பிஹா, நல்லதை புரிந்து கொள்ளாத உள்ளங்களாக இருக்கும். வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு செவிகள் இருக்கும். லா யஸ்மஊன பிஹா, நல்லதை செவியேற்க முடியாத செவிகளாக இருக்கும். வலஹும் அஃயூனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கும். லா யுப்ஸிரூன பிஹா, நல்லதை பார்க்க முடியாத கண்களாக அந்த கண்கள் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லிட்டு என்ன வார்த்தையை பயன்படுத்துறான் தெரியுமா? உலாஇக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் நல்லா சொல்கிறார். சொன்னதோட நிப்பாட்டினாலும் பரவாயில்லை சகோதரர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், பல்ஹும் அபல், இல்லை இல்லை, அந்த கால்நடைகளை விடவும் அவன் ரொம்ப கேவலமானவன். ஒருவன் மாட்டை வளர்க்கிறான், ஆட்டை வளர்க்கிறான், கோழியை வளர்க்கிறான், நேரத்துக்கு அது அப்படியே வந்து அந்த கூட்டுல வந்து அடையுது. புறாவை வளர்த்துட்டு உருவான், அது டைமுக்கு வந்து அப்படியே வந்து கூட்டுல வந்து சேருது. மாடு மேய்க்கிறவன் அந்த டைமுக்கு போனால் அந்த மாட்டை மேய்ச்சா அது அப்படியே வந்து உள்ள வந்து சேருது. அந்த மேய்ப்பாளனுடைய வார்த்தைக்கு, அந்த செயற்பாட்டுக்கு கட்டுப்படுகிறது. ஆனால் படைப்பாளனுடைய செயற்பாடை மறந்துணர்ந்து வாழுகிற மக்கள் தான் இந்த மனிதர்களில் ஒரு சிலர். அவர்கள் நரகத்துக்கு சொந்தமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், உறவுகளே, சகோதரர்களே, நானும் நீங்களும் எந்த அளவு தூரம் அல்லாஹுவை பற்றி சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த நோன்பினூடாக நான் பெற்ற மாற்றம் எதுவுமே இல்லை என்றால் அந்த நோன்பு உருவாக்கிய உணர்வுகள் தான் என்ன அன்பார்ந்தவர்களே? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்புடைய விவகாரத்தில் சொல்லும் பொழுது, இந்த நோன்பு என்பது மனிதனை எந்த அளவு தூரம் பேணுதலாக பார்க்கிறது என்பதை சொல்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் பாருங்கள். வாலிபர்கள் எல்லாம் இருக்கிற ஒரு சபை, இறை தூதர் சொல்கிறார், யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅ, உங்களில் யார் அவருக்கு திருமணம் முடிப்பதற்குண்டான சக்தி இருக்கிறதோ, பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக உங்களில் யாருக்கு திருமணம் முடிப்பதற்கான ஆற்றல் இருக்கிறதோ, ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடிச்சு கொள்ளட்டும். வமன் லம் யஸ்ததி', அப்படித்தான் அவருக்கு சக்தி இல்லை என்றால் ஃபஅலைஹி பிஸ்ஸியாம், அவர் நோன்பு நோக்கட்டும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ் நோன்பு நோக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விடல சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை ஃபஇன்னஹு லஹு விஜாஹ், அது அவருக்கு ஒரு கேடயமாக அமையும். அவருடைய பார்வையை அது பாதுகாக்கும். அவருடைய அங்க அவுரத்துகளிலிருந்து அவருடைய மக்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள். ஒரு மனுஷன் வாழ்க்கையில அவனுடைய உள்ளத்துக்குள்ள தகவலை கொண்டு போய் சேர்க்கிறது என்கிறது இந்த பார்வையும் இந்த செவியும் தான். நல்லதை பார்க்கிறதுக்கு அவனுடைய கண் பழக்கப்படல என்று சொன்னார். இந்த உலகத்தில் அவனை எப்படித்தான் திருத்தினாலும் திருந்தாத ஒரு சூழ்நிலை உருவாகும். நல்லதை பார்க்கிறதுக்கு பழகாத கண் சர்வ சாதாரணம். இன்றைக்கு சாதாரணமாக பகல் பொழுதை கழிக்க வேண்டும் என்பதற்காக சினிமாவிலேயே ஊறி திகைத்து போன வாலிபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நோம்புற டைம் பாஸ் அல்லது நோம்புல இருந்து கொண்டே இந்த கேம் விளையாடிக்கொண்டு சிரிச்சு கொண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். போன்ல அவன் அடிரா என்கிறான், இவன் புடிரா என்கிறான், என்னமோ ஒரு கேம் விளையாடி கொண்டிருக்கிறான். 3D இயக்கக்கூடிய கேம் PUBG, ஃப்ரீ ஃபயர். நோம்புல டைம் பாஸ் சர்வ சாதாரணம் அளிக்குது. பெரிய ஒரு பாவம். கொல்றது, ஒருவனை சுட்டு கொல்றதுக்கு
அவன் பெருமதியான பரிசை கொடுக்கிறான், அதுல பெரிய பெரிய இதை கொடுக்கிறான் அவனுக்கு. இதை சர்வ சாதாரணமாக ஒருவன் செய்து கொண்டு பழகிறான். ஒருவனை சுடுறது என்கிறது அவன் லேசா காட்டுறான், இப்படி போகிறான். ஆனால் இன்னைக்கு அவன் கண்டுபிடிச்ச கேமையே போன்ல விளையாடி கொண்டு இஸ்ரேல்காரனுக்கும் அமெரிக்காரனுக்கும் ஏசி கொண்டிருக்கிறான். எங்க போகுது பாருங்க காலம், எங்க போகுது பாருங்க காலம். என்னுடைய நோன்பு எனக்கு கற்றுத்தந்த பாடம் தான் என்ன? சிறுவர்களிடத்தில் பரவலாக வந்ததே ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு கார்ட்டூன். அந்த கார்ட்டூனை கண்டுபிடித்தது ஒரு இஸ்ரேல் யூதர்கள். அந்த கார்ட்டூனினுடைய 50 ஆண்டு நிறைவு விழாவில் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? அந்த கார்ட்டூனுடைய எதிர்பார்ப்பு எப்படியாம்? சாதாரணமா வீட்டுல ஒரு பூனை இருக்கும், அந்த எலி வந்து அதை போட்டு படுத்துற பாடெல்லாம் படுத்தி அந்த பூனையை கடைசியா வெளியேற்றும். இதான அதனுடைய கார்ட்டூனுடைய சுருக்கமாக இருக்குதா. அதை எதுக்காக கொண்டு வந்து காட்டினான் என்று சொல்லி சொன்னா, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்ரேல் மக்கள் மீது, மக்களுக்கு பலஸ்தீனின் மீது உள்ள அந்த அதிகாரத்தை பற்றி பேசுவதற்காக வந்த ஒரு கார்ட்டூன் என்று பகிரங்கமாகவே சொன்னான். நிறைய பேர் அந்த கார்ட்டூனே கொண்டு வந்து மக்களுக்கிட்ட இப்படி காட்டுறான். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டுல கார்ட்டூனை போட்டு கொடுத்து, இதை பார்த்துக்கோ மகனே, இதனுடைய இரி மகனே, அல்லது சினிமாவை பார்த்துக்கோ மகனே என்று போட்டுட்டு போற ஒரு கலாச்சாரம் நம்முடைய இடத்துல இருக்கு. உமா இல்லையா? நோன்பு காலத்துல பிள்ளை உம்மா ஏதாவது பலகாரம் செய்யறதுக்கு, பணியாரம் செய்யறதுக்கு போவா, புள்ள கனாட்டு படத்துல என்பதற்காக போன கொடுப்பா, பிள்ளை என்னவெல்லாம் செஞ்சுட்டு போவான். உறவுகளே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு எங்களுடைய ஈமான் மாறிக்கொண்டு போகிறது என்பதை பாருங்கள். அதே போன்று செவிப்புலன், இந்த செவிப்புலன் நல்லதை கேட்கறதுக்கு தயங்குது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, ரொம்ப பாரமான ஒரு நிலைக்கு நாங்க போறோம் அர்த்தம். அல்லாஹு தஆலா நரகத்துல கொண்டு போய் இந்த நரகவாதிகளை போட்டதுக்கு பின்னாடி நரகத்தினுடைய காவலாளர்கள் கேட்பார்களாம், என்ன தெரியுமா? அலம் யஅதிக்கும் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற எந்த மக்களும் உங்களிடத்தில் வரவில்லையா? யாருமே வரவில்லையா? மக்கள் சொல்லுவார்கள், காலு பலா, ஆம் வந்தார்கள் தான். நாங்கள் என்ன சொன்னோம் தெரியுமா? நாங்கள் எதை பற்றி பேசினோம் தெரியுமா? அவர்கள் வந்து சொல்லுகிற பொழுதெல்லாம் இது அல்லாஹ்விடத்தில் இருந்து இறங்கவில்லை என்று மறுத்தோம். அவர்களை நாங்கள் மேலும் மேலும் பொய்ப்பித்தோம். அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிற அதே, அவர் சொல்லுகிற அதே வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார். நரகத்தில் தூக்கி போட்டதற்கு பின்னாடி சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுவார்களாம், காலு லவ் குன்னா நகில் நஸ்மஉ வ நகில், நாங்கள் செவியேற்று அதை நாங்கள் சிந்தித்திருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர், நாங்கள் நரகவாசிகளாக இப்பொழுது இருந்திருக்க மாட்டோம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில அவன் திருந்துறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று உபதேசங்களை செவிதாழ்த்தி கேட்டது. எங்க போய் பார்த்தாலும், ஒரு மௌலவி ஜும்மாவுக்கு வாரார் என்று சொன்னாலும் ஏதாவது வரலாறு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போவாரா, அல்லது ஒரு சஹாபாக்களை செய்தியை சொல்லிட்டு போவாரா என்றுதான் பார்க்கிற மனோநிலை, அல்லது சர்வ சாதாரணமாக இதை ஏற்கனவே கேட்ட ஒரு தலைப்பு தானே என்று விட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலை. கேட்டோம், ஜும்மாவுடைய டைம் முடிஞ்சது, இதுக்கு பின்னால நாங்க வெளியிறங்கி போறோம். மாற்றம் பெறாத சகோதரர்களே, இதை போல 1000 வருஷம் நமக்கு ரமலானுடைய மாதம் வந்தாலும், அல்லாஹ் எங்களுக்கு 1000 வருஷம் வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கையை தந்தாலும், இது போல நாங்க கடந்து போனால், கண்ணியமாக சொல்கிறேன், மதிப்பாக சொல்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வராது. எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும் என்று சொன்னால், நாங்க செவியேற்கிற உபதேசங்களை நாங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆனா அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஃபபஷிர் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள். யார் அந்த மக்கள்? அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், பேசப்படுகிற வார்த்தையை செவிதாழ்த்தி கேட்பார்கள், பேசப்படுகிற செய்தியை செவிதாழ்த்தி கேட்பார்கள். செவிதாழ்த்தி கேட்பதோடு மாத்திரம் அல்ல, அந்த மக்கள் ஃபயத்தபிஊன மா அஹ்ஸன,
அதிலே உள்ள மிக அழகான உபதேசங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக் கொள்வார்கள். அவர்கள்தான் உண்மையிலேயே நேர்வழி பெற்ற கூட்டம். உண்மையில் அவர்கள்தான் புத்திஜீவிகள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை வர்ணிக்கிறது. இந்த ரமலானுடைய காலத்துல உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு நிறைய இந்த உலகத்துல இன்றைக்கு பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. இந்த யுத்தத்துல பரப்பப்படுகிற செய்திகளில் பெரும்பாலான செய்திகள் பொய்யாகவே இருக்குது. அதுக்கு ஏதுவாக இன்றைக்கு செயற்கை தொழில்நுட்பம் என்று சொல்லுகிற AI டெக்னாலஜி இன்றைக்கு சமூகத்தில் ரொம்ப பெரிய ஒரு ஆழத்தில் வேர் உண்டுவிட்டது. அது எந்த அளவு தூரம் என்று சொன்னால், நடக்கிற சம்பவத்தை அது உண்மையா பொய்யா என்று கூட பொருட்படுத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கு இந்த டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்க முடிகிறது. வளர்ச்சியினுடைய உச்சகட்ட முதிர்ச்சி. இந்த ஒரு காலகட்டத்திலேயே அது இப்படி இருக்கிறது என்றால், இன்னும் ஒரு 10 வருடம் போனால் மனிதனுக்கும் அந்த டெக்னாலஜிக்கும் இடையில் உள்ள வித்தியாசமே தெரியாது. நோம்போட இருந்து கொண்டுதான் நாங்கள் இப்படிப்பட்ட செயற்பாடுகளை இந்த சமூகத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எது உண்மை எது பொய் என்று தெரியாது. நிறைய பேர் பொய்யான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உறவுகளே, இந்த சந்தர்ப்பத்தில் எது உண்மை பொய் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மௌனம் காட்பது ரொம்ப முக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, கேட்பதையெல்லாம் இது உண்மையான தகவல் என்று பரப்புவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சாட்சியாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு சமூகத்தை எப்படித்தான் தொட்டிருக்கிறது, ஒவ்வொரு அடிப்படையிலும் அப்படியே குறுக்கிட்டு கொண்டு செல்கிறது நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் நல்லதை பரப்புவோம். ஏன் தெரியுமா? நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் அவங்களுக்கு எதிராக மனிதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும். கையால நான் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி இருந்தா 4 பேர் பார்த்து பிரயோசனம் அடைகிற விதத்தில் நாங்கள் என்னுடைய ஷேர் அது இருந்துச்சு என்று சொல்லி சொன்னால், இந்த கை சொல்லும், யா அல்லாஹ், இந்த இவனுடைய கரத்தினால் நல்ல விடயங்களை 4 பேர் பார்க்க ஷேர் பண்ணினான். இந்த கைகள் சொல்லும் சாட்சி அல்லாஹ்விடத்தில். மனிதனுக்கு எதிராக அந்த உடம்பினுடைய உறுப்புகள் சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிற அந்த நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நாளில் மனிதன் அவர்களுடைய தோள்களை பார்த்து மனிதனே பார்த்து கேட்பானாம், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக ஏனப்பா நீ சாட்சி சொன்னாய்? எங்களுக்கு எதிராக நீ ஏன் எங்களுக்கு எதிராக நீ பேசினாய்? அதை சொல்ல காலு அன்தகனல்லாஹ் அல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹுதான், எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹுதான் எங்களையும் பேச வைத்தான். பேசும் மனிதனுடைய உடம்பை முழுசா சூழ்ந்திருக்கிறது தோல் தானே சகோதரர்களே. அந்த தோல் சொல்லும், எங்களுக்கு தெரியாம நீ எந்த ஒன்றையும் செய்யலையே, எங்களுக்கு எதிராக நாம இன்றைக்கு வச்சு கொண்டு பார்க்கிற இந்த தோல் அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எனக்கு எதிராக சாட்சி சொன்னால் மனிதன் கேட்பான், ஏன் என்னோடு நீ இருந்தாய், என்னோடு நீ உட்கார்ந்திருந்தாய், என்னோடு நான் வருகிற பொழுது எல்லா செயற்பாடுகளிலும் பங்கெடுத்தாய், எனக்கு எதிராக இந்த எஜமானுக்கு முன்னால் நீ சாட்சி சொல்லிவிட்டாயே. தோல் சொல்லும், நீ பாவம் செய்கிற பொழுது எனக்கு மறைகிற மாதிரி நீ பாவம் செய்யலையே. மொத்த உடம்பையும் அல்லாஹ் சூழ வச்சது தோல். தோலை மறைச்சிட்டு நான் பாவம் செய்ய முடியுமா? அல்லாஹ் சொல்ற வார்த்தை அப்படி. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய நேரங்களையும் சரியான முறையில் பயன்படுத்துவோம், பக்குவமான முறையில் நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த உணர்வுகளுக்கு அழகான ஒரு பயிற்சி தருகிற ஒரு மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். பாவங்களுக்காக நாங்கள் ரப்பிடத்தில் திரும்பி மீண்டு போவோம். எங்களுடைய தோள்கள், எங்களுடைய உணர்வுகள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிற நாள் வருவதற்கு முன்னாடி அந்த ரப்பிடத்திலே திரும்புவோம். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. அந்த தௌபா எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என்றைக்குமே அந்த பாவத்தின் பக்கம் ஏறெடுத்தும் பார்க்காத அந்த உள்ளம் கொண்ட மனிதர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் மாற்றியருள்வானாக. எங்கே செவியேற்ற விட எங்களை வெறுமனே செவியேற்றோம் என்ற உணர்வோடு விட்டு விடாமல் செயற்படுத்துகிற நல்லுள்ளம் கொண்ட உறவுகளாக அல்லாஹ் மாற்றுவானாக.
தஅவாத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.